சகோதரி கௌரி அவர்கள் பிரமாதமாக கேட்டாங்க ஒரு கொஸ்டின். அண்ணா உங்கள் மெசேஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மெசேஜ் எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க, அதில் பாபா பேசுவாருன்னு சொல்கிறீங்க. யூடியூப்பை திறந்து அபத்தமாக இருக்குண்ணா. நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மெசேஜை நீங்கள் 10 பேருக்கு அனுப்பலைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். நான் தெளிவாக டெலீட் பண்ணேன் மெசேஜை. ஏன்னா பாபா நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அப்படிங்கும்போது எப்படி பாபா எப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவார்? அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். முதல்ல பாபாவை நம்பணும். அந்த மாதிரி மெசேஜ் நம்ம கண்ணில் பட்டதுன்னா அதை இக்னோர் பண்ணுங்கள். நமக்கு தேவையான நம்ம கேள்வி கேட்டோடனே நமக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு பாருங்கள், அது தெளிவாக ஒரு பதில் கொடுப்பார், அதுக்கு ரிலேட்டடாகவே பதில் வரும். அதனால் இந்த மாதிரி அபத்தமான மெசேஜ் எல்லாம் இக்னோர் பண்ணி தூக்கி போடுங்க. அவங்க சகோதரி சொன்ன பிறகு நான் கவனித்தேன், நிறைய யூடியூப்பில் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. உனக்கு பெரிய பிரச்சனையை உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்போ நம்ம என்ன நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சந்தேகப்பட மாட்டோமா? நம்ம அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தயவுசெய்து செய்யாதீங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க இனிமேல் தான் நிப்பாட்டிக்குங்க. பாபா கெடுதலே செய்ய மாட்டார் யாருக்கும். பாபா நன்மையை மட்டும்தான் செய்வார். அந்த நினப்புக்கு வந்துட்டோம்னா இந்த மாதிரி மெசேஜ்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதனால் சகோதரி கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நமக்கு வருகின்ற மெசேஜ் நம்மளை தேடி பிரமாதமாக வரும். ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு அது ஆன்சரை கொடுக்கும்.